90% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஹேபிட் இருக்கும். ஆனா வெளியே சொல்றதுக்கு தயங்குவாங்க. உங்க லைஃபை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்டலா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்படியே இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு டே மச்சான் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பான். அதுவும் இல்லைன்னா குரோம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்ணிருக்கும் போது நோட்டிபிகேஷன் ஒன்று வந்திருக்கும். ஸோ அங்க ஆரம்பிச்சு ஒரு புது உலகத்துக்குள்ளேயே போயிருப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தாலும் ஒரு பயம் வர ஸ்டார்ட் ஆயிருக்கும். முடி கொட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லி பல கேள்வி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேள்விகளை கூட நீங்க வெளியே டைரக்டா கேட்க மாட்டீங்க. அது கூட இவன்கிட்ட தான் கேட்பீங்க, இவன்கிட்ட கேட்க மாட்டீங்க. இதுல கூட பாருங்க லைட் ஆஃப்ல இருக்கு. ஸோ இப்படி ஒரு டாபிக் பத்தி நான் ஏன் பேசுறேன்னா, ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற பயம் ஃபுல்லா போயிடும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். சயின்ஸ் பிஹைண்ட் திஸ். இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இவன் கூட இருக்கிற 3 ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின். டோபமைன் இது 3மே ஒரு கெமிக்கல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டோபமைன் என்ன தெரிஞ்சுப்போம். அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம உடம்புல ரிலீஸ் ஆகிற ஒரு கெமிக்கல் தான் டோபமைன். ஆக்சிடோசின் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவர் இப்படி யாராச்சும் கூட இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுறதுக்கு காரணம் இந்த கெமிக்கல் ரிலீஸ் தான், ஆக்சிடோசின். ஃபைனலா செரோட்டோனின். செரோட்டோனின்ங்கிறது நம்ம மைண்ட்ல ஒரு ரிலாக்ஸ்டா ஃப்ரீயான ஸ்டேட்ல வச்சுக்க ஹெல்ப் பண்ற ஒரு ஹார்மோன். ஸோ இந்த 3 ஹார்மோனும் இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு எப்படி ரிலேட் ஆகுதுன்னு வாங்க பார்ப்போம். ஓகே, மொபைல் எடுத்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ண கிளம்பிட்டீங்க. ஸ்டார்டிங், டிராவல், எண்டிங் 3 போர்ஷனா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகும். தென் அந்த டிராவல் பண்ற அந்த டைம்ல ஆக்சிடோசின் இது என்ன பண்ணும்னா, கூட யாருமே இல்லைன்னா கூட உங்களுக்கு கூட யாரோ இருக்கும்போது ஒரு கிடைக்கிற ஹாப்பினஸ் ஃபேக்கா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபைனலா செரோட்டோனின். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்லீப்பியா ரிலாக்ஸான ஸ்டேட் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு கொடுக்கும். இப்படிதான் இந்த 3 ஹார்மோனும் இந்த ஒரு ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகுது. இதுல டோபமைன்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அதை அந்த வீடியோட எண்ட்ல ஒரு ஃப்ளோவா பார்க்கலாம். இப்போதைக்கு இது 3 பத்தி தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த டாபிக்ல இருக்கிற மோஸ்ட் காமன் கொஸ்டின்ஸ், நம்மளுக்கு வெளியே சொல்ல தயங்குற கொஸ்டின்ஸ், இந்த டாபிக்கை சுத்தி இன்டர்நெட்ல இருக்கிற பல கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அதுல இருந்து ஒரு டாப் 10 கொஸ்டின்ஸை சொட கொண்டு வந்திருக்கேன். வாங்க ஒரு கொஸ்டின்ஸுக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் சிம்பிளா ஆன்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது நம்மள மொத்தமா வீக் ஆக்கிடுமா? இல்ல, கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரிலீஸ்னால நம்மளுக்கு தூங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த ஃபீலிங் தான் நம்மள ஒரு மாதிரி டயர்டான ஸ்டேட்ல வச்சுக்கும். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதனால நீங்க வீக்லாம் ஆக மாட்டீங்க. அது ஒரு டெம்பரரி டயர்ட்னஸ் தான். செகண்ட் கொஸ்டின், டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்மியாகுமா? ஓகே, நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டிரான் லெவல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருக்கும். நீங்க இந்த ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகும்போது அந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரத்திலேயே அந்த லெவல் கம்மியானதுல இருந்து அகைன் அந்த நார்மல் லெவலுக்கு வந்துடும். ஸோ அந்த டெஸ்டோஸ்டிரான் கம்மியாகிறதுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் தவிர இதுவும் டெம்பரரி தான், பெர்மனன்ட் கிடையாது. தேர்ட் கொஸ்டின், இந்த ஒர்க் அவுட் பண்றதுனால உங்களோட பிரைவேட் பார்ட் சைஸ் சின்னதாகுமா? இதை வந்து எனக்கு பர்சனலா டிஎம்ல கூட நிறைய பேர் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஏன் இப்படி வருதுன்னா முழுக்க உங்க மைண்ட் செட் தான். அதுவும் ஜிம்முக்கு போற பர்சன்ஸா இருந்தா கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்க அதர் மசில்ஸ் குரூப் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு அப்படி ஒரு இமேஜினேஷன் இருக்குமே தவிர்த்து இந்த ஒரு ஒர்க் அவுட் பண்றதுனால இப்படி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா நடக்காது. ஸோ யாரும் பயப்பட வேணாம். ஃபோர்த் கொஸ்டின், இது பண்றதுனால நமக்கு ஹேர் லாஸ் ஆகுமா? நான் ப்ரீவியஸா கிரேடின் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலயே சொல்லிருப்பேன் டிஎஸ்டி ஜெனடிக்ஸ் இது 2 தான் இந்த ஹேர் லாஸ்க்கு காரணம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இது 2த்துல ஏதாச்சும் ஒன்று இருந்தாதான் ஹேர் ஃபால் ஆகுமே தவிர்த்து இதுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் டைரக்டா எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. ஸோ ஹேர் ஃபால் இதனால ஆகாது. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்த ஒர்க் அவுட்னால உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருமா? இதுக்கு 2 ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட், நோ. சயின்டிபிக்கா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல இதனால பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட், இன்டைரக்ட்லி எஸ். ஏன் இன்டைரக்ட்லி எஸ்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நமக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவல் நார்மல்ல இருந்து கம்மி ஆகும். ஸோ கம்மி ஆகிற அந்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா நம்ம ஆயில் கிளான்ஸ்ல ஆக்டிவேட் ஆகும். இதுல ஆக்னே டெண்டன்சி அண்ட் ஆயிலி ஸ்கின் டைப் இந்த 2 இருக்கிற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ஆயில் கிளான்ஸ் ஆக்டிவேஷன் ஜாஸ்தி ஆகும். அந்த டைம்ல பிம்பிள்ஸ் ரொம்ப வந்துடும். பட் இந்த 2மே இல்லைன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இன்டைரக்ட்லி எஸ். பட் இந்த பிம்பிள்ஸ் வந்து மேஜர் எதனால வருதுன்னா, தூக்கம் ஒழுங்கா இல்லாம, தண்ணி ஒழுங்கா குடிக்காம, ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்டு, அண்ட் முக்கியமா ஒரு ரொம்ப ஒஸ்டான ரீசன் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் அப்போ உங்களுக்கு கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன் தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட் சிச்சுவேஷனுக்கு வந்துடும். ஸோ ஓவர் திங்கிங் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நீங்க போயிடாதீங்க. ஃப்ரீயா வச்சுக்கோங்க எப்பவுமே மைண்ட. அண்ட் ஆன்சர் ஃபைனலி, இது வந்து மோஸ்டா இதனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரப்போறது கிடையாது. சிக்ஸ்த் கொஸ்டின்,
இந்த ஒர்க் அவுட்னால ஸ்பெர்ம் கவுண்ட் ரெடியூஸ் ஆகுமா? நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல உங்களுக்கு அகைன் அந்த நார்மல் லெவலுக்கு வந்துடும். பட் நீங்க ஒரே நாள்ல மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஒர்க் அவுட் இன்வால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிராப் ஆகும். பட் அப்போ கூட ஒரு 1 day அந்த மாதிரி டைம் எடுத்து அகைன் அந்த நார்மல் லெவலுக்கு வந்துடும். பட் அந்த மல்டிபிள் டைம்ஸ்ங்கிறத நீங்க அவாய்ட் பண்ணலாம். உங்க நல்லதுக்கு சொல்றேன். 7th கொஸ்டின், இதனால நம்ம ஜிம் கெயின்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? ஸோ இந்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பா வரவே கூடாது. அடிக்ஷன்ல இருக்கவங்களுக்கு தான் இந்த டவுட் வரும். அண்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின், 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அண்ட் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம், அதாவது ஒர்க் அவுட் பண்றதுக்கு 2 ஹவருக்கு முன்னாடி அண்ட் 2 ஹவருக்கு அப்புறம் மட்டும் இந்த ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகாம இருங்க. பிகாஸ் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த செரோட்டோனின் ரிலீஸ்னால ஒரு மாதிரி டயர்டான ஸ்டேட்ல இருப்பீங்க. ஸோ உங்களோட மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்து அந்த ஒர்க் அவுட்டை பண்ண முடியாது. அதனால ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி அண்ட் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் அந்த 2 ஹவர் மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. மீதி டைம்ல அவாய்ட் பண்ணா நல்லது. 8th கொஸ்டின், இதனால நம்மளோட ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகுமா? எஸ், கண்டிப்பா ஆகும். ஏன்னு வீடியோட பின்னாடி சொல்றேன். ஆல்ரெடி டோபமைன் பத்தி சொல்லுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த ஃப்ளோலயே இதையும் பார்ப்போம். பட் சிம்பிளா எஸ். 9th கொஸ்டின், இது ஒரு அடிக்ஷனா மாற சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா 200% சான்ஸ் இருக்கு. இதையும் வீடியோட எண்ட்ல பார்ப்போம். அண்ட் ஃபைனல் கொஸ்டின், இது வந்து ஒரு நார்மல் ஆக்டிவிட்டியா? கண்டிப்பா நார்மல் தான். அப்படி இல்லைன்னா நேச்சுரலா இயற்கையிலே இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்காது. ஸோ இது நேச்சுரல் தான், யாரும் பயப்பட வேணாம். ரிலேஷன்ஷிப், அடிக்ஷன், நார்மல் ஆக்டிவிட்டி, இந்த பக்கம் டோபமைன். ஸோ இதுக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கு. வாங்க என்னன்னு சொல்றேன், கிளியரா கேளுங்க. ஃபர்ஸ்ட், டோபமைன் இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டோபமைன் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல். ஸோ இது ஒரு கிராஃப் வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நார்மலா வந்துட்டு இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டினால நமக்கு ரிவார்டு கிடைச்சதுன்னா பீக் லெவலுக்கு போகும். அந்த பீக் லெவல்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது கீழே வந்துடும். கீழே வந்ததுக்கு அப்புறம் அகைன் நார்மல்ல போகாம மைனஸ்ல போயிடும். ஸோ மைனஸ்ல போயிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் தான் நார்மலே ஆகும். ஸோ இப்படிதான் ஒரு டோபமைனோட ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டோபமைன் ரிலீஸ்ங்கிறது ஒரு ஆக்டிவிட்டிக்குமே ஒரு பீக் பாயிண்ட் இருக்கும். லைக் ஸ்லீப்பிங்க்கு மாறும், ரீடிங்க்கு மாறும், ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு மாறும், அண்ட் இந்த ஒர்க் அவுட்டுக்கு மாறும். ஸோ இந்த ஒரு பீக் பாயிண்ட்னாலதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் லெவலே மாறுது. இந்த பீக் பாயிண்ட் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. இதனாலதான் நம்மளுக்கு வந்து படிப்பை விட ஒர்க் அவுட் மேல, ஒர்க் அவுட்டை விட கேம் மேல, கேம் விட இந்த ஒரு ஆக்டிவிட்டி மேல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இந்த ஒரு ஆக்டிவிட்டியில மட்டும் எதுக்கு டோபமைன் ஸ்பைக் ஜாஸ்தியா இருக்கு? பிகாஸ் இயற்கையாவே சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிளஷர் ஜாஸ்தியா கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயுமே இந்த டோபமைன் ஸ்பைக்குங்கிறது பீக் லெவல்ல இருக்கும். எக்ஸாம்பிள் ட்ரீம்ஸ், ப்ரேயர், செக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டிலுமே நம்ம டோபமைன் ஸ்பைக்குங்கிறது பீக் லெவல்ல இருக்கும். அண்ட் இது எல்லா ஆக்டிவிட்டிலுமே காமனா பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ணை மூடி இருக்கும். பிகாஸ் இதுல எதையுமே நம்மளால பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில இருந்து வந்திருக்க செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் அச்சீவ் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. ஸோ இதனால நம்மளுக்கு இதுல டோபமைன் ஸ்பைக் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் ஏன் ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. இங்க இருந்து தான் அடிக்ஷனை நம்ம பார்க்க போறோம். நார்மல் ஆக்டிவிட்டிஸ்க்கு டோபமைன் ஸ்பைக் எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு டோபமைன் ஸ்பைக் ட்ரிபிள் மடங்கா இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதே ரிப்பீட் ஆகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஒரு ரியல் வேர்ல்ட்ல இல்லாம ஃபேக்கா, அன்ரியலிஸ்டிக்கா, இமேஜினேட்டிவா நிறைய சினாரியோஸை உங்க மைண்ட்ல வளர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைம்ல தான் நீங்க நிறைய வீடியோஸை போய் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் இங்க இருந்து அடிக்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு நார்மலா இருக்கிற சாட்டிஸ்பாக்சன் பத்தாது. நீங்க இது நல்லா இல்ல, வேணாம், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இது பத்தல இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சாட்டிஸ்பாக்சன் உங்க பிரெயின் தேடும். ஸோ அகைன் நீங்க போய் பார்ப்பீங்க, அடிக்ஷனா மாறும். இங்கதான் உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்வால்வ் ஆகுது. இந்த பக்கம் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கிடைக்கிற ஹாப்பினஸ், பிளஷர், டோபமைன் ஸ்பைக் ஒரு லெவல்ல இருக்குது. நீங்க இன்னொரு பக்கம் அடிக்ட் ஆனதுனால அதனால வர ஹாப்பினஸ், சாட்டிஸ்பாக்சன், பிளஷர் அண்ட் டோபமைன் ஸ்பைக் ரொம்ப தாண்டி போயிருது. சோ இப்படி தாண்டி போனதுனால இங்க ரியல் லைஃப்ல கிடைக்க வேண்டிய ஹாப்பினஸ் கிடைச்சா கூட உங்க மைண்ட் இது பத்தல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். நார்மல் ஆக்டிவிட்டிஸ்ல கிடைக்கிற ஹாப்பினஸ் எல்லாம் தாண்டி இதுல ஜாஸ்தியா கிடைக்கும் போது நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போர் அடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் ஆல்சோ இதை வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, இது வந்து சிம்பிளாவே ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ நம்ம மைண்ட் வந்து இதை தேடிதான் போகும். அதனால இப்படி திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா அடிக்ஷனுக்கு போயிருவீங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நோ ஃபேப், நோ நெட் நவம்பர் இதெல்லாம் உள்ள வரும். பட் அது வந்தாலும் அடிக்ஷன் இருந்தீங்கன்னா வேஸ்ட். நீங்க நோ ஃபேப் இருக்கிறீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு 5 days 6 days இருந்தீங்கன்னா கூட 7th டேல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி அண்ட் ஒரு சூப்பரா உங்க உடம்பு ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இருக்கீங்கன்னா குட். பட் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு டே 1 நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பண்ண மாட்டேன்னு நினைக்கிறப்ப கூட நீங்க அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுவீங்களோ அன்னைக்கு டே ஸ்பாயில் ஆயிரும். சரி பரவாயில்ல, நாலுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நாலுல இருந்து டே 1 அப்படின்னு சொல்லி
இதே ஒரு லூப்பா மாறிடும். ஸோ உங்களால கண்ட்ரோலா வச்சுக்க முடியும்னா இருங்க நோ ஃபேப்ல. அண்ட் ஆல்சோ அப்படி முடியலன்னா வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இந்த டோபமைன் ஸ்பைக்கை மாத்தி விடுங்க. லைக் ஜிம்முக்கு போறது, இல்ல வெளியே வாக்கிங் போறது, இந்த மாதிரி டக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போனை வச்சுட்டு வெளியே கிளம்பிடுங்க. ஸோ அந்த ஸ்பாட்லயே நீங்க அந்த டோபமைன் ஸ்பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு இது கட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. வின்டர் ஆர் நோன் அட் நவம்பர் இப்படின்னு சொல்லி அடுத்தது நிறைய வரப்போகுது. ஸோ ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், ப்ராப்பர் டயட் இருக்கணும், ப்ராப்பர் ஒர்க் அவுட் இருக்கணும், நோ ஃபேப்ல இன்வால்வ் ஆகி என்னோட டெய்லி ஜிம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணி ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மட்டும் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி கிடைச்சதுன்னா உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனால முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. ஸோ வேணும்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, வேணாம்னா பண்ணாதீங்க. உங்களால முடியும் நினைச்சா மட்டும் பண்ணுங்க. அண்ட் புதுசா வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாப்போட நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டில் தட் ஸ்டே ஸ்ட்ராங்.